ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துடைய கடைசி மாதத்துலனா நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, குழந்தையோட ஹெட் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குமா? அப்படின்னா எப்போ நம்மளுக்கு பிரசவம் நடக்கும்? என்கேஜ்மெண்ட் ஆன உடனே நம்மளுக்கு பிரசவம் நடந்துருமா? இல்லை நாள் ஆகுமா? இது மாதிரி நிறைய கொஸ்டின் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோவில் ஹெட் என்கேஜ்னா என்ன? குழந்தையோட தலை என்கேஜ்டு ஆகிறதுனா என்ன? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? ஹெட் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்கேஜ் ஆணுச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்? அண்ட் எத்தனை நாளில் பிரசவம் வரும்? இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் முழுக்க ப்ரெக்னன்சி டைமில் குழந்தையோட வளர்ச்சிகள் பற்றின எல்லா விஷயங்களும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான எல்லா டிப்ஸுமே டெய்லி அப்டேட்டடாக வீடியோஸாக வருது. இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின் என்ற டைட்டிலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் சரி, இப்போ குழந்தை என்ன வெயிட்டில் இருப்பாங்க, அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, என்ன ஸ்கேன் இருக்கும், தடுப்பூசி இருக்கும், பிளட் டெஸ்ட் இருக்கும், இதை பற்றின விஷயங்களை வீக் சீரீஸில் முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்குமே கொடுத்துருக்கேன். வரிசையாகவே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேடி போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. 1 2 3 வரிசையாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்கேன் அப்படின்றதுல உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய எல்லா ஸ்கேனுமே அந்த ப்ரெக்னன்சி ஸ்கேன் என்ற டைட்டிலில் இருக்கும். டெலிவரி பெயின் அப்படின்ற டைட்டிலில் உங்களுடைய குழந்தை என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், குழந்தை தலை திரும்புறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன ஃபுட் எடுக்கணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, இதை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கும். டெலிவரி பெயின் என்ற டைட்டிலையும் போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பத்துடைய கடைசி மாதங்களில், கடைசி வாரங்களில் நீங்கள் கிராஸ் ஆகிட்டு இருக்கிறப்பனா நிறைய டவுட் அப்படிங்கிறது உங்களோட மனசில் ஓடிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதில் இந்த ஹெட் என்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துடைய இறுதி வாரங்களில் குழந்தையோட தலை தாயோடைய இடுப்பெலும்புன்னு சொல்லுவாங்க, அதாவது பெல்விக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் கீழே இறங்கி நிலையாக ஃபிக்ஸ் ஆகிறத தான் ஹெட் என்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி தான் குழந்தையோட தலை திரும்பி உங்களுடைய இடுப்பெலும்புகளுக்கு உள்ளே ஃபிக்ஸ் ஆகணும். அதை தான் ஹெட் என்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் என்கேஜ் அப்படிங்கிறது பிரசவத்துக்காக குழந்தை தயாராகிட்டு இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹெட் என்கேஜ் ஆன உடனே பிரசவம் தொடங்கிடும், உடனே வலி வர ஆரம்பிச்சிடும், உடனே குழந்தை பிறந்துருவாங்க அப்படின்னா நினைக்கக்கூடாது. குழந்தை எப்போ உங்களுக்கு என்கேஜ் ஆகிறாங்களோ, என்கேஜ் ஆனதுலேருந்து சில நாட்கள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம். குழந்தை என்கேஜ் ஆனதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்குது. அதுக்கான முதல் அறிகுறி அப்படிங்கிறது வயிறு கீழே இறங்கின மாதிரி தெரிகிறது. உங்களோட வயிறு மேல் வயிறாக இருந்தது சடனாக கீழ் வயிறாக இருக்குது, வயிறு ரொம்ப கீழே தொங்குற மாதிரி இருக்குது, கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அது ஹெட் என்கேஜ் ஆகிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. வயிறு முன்ன மாதிரி இருக்காது, ரொம்ப கீழே இறங்கியிருக்கும். இதோடைய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா வயிறு மேல் வயிறாக இருந்ததுக்கும் அடிவயிறாக மாறினதுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெண்டாவது சிம்டம் அப்படிங்கிறது சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். வயிறு கீழே இறங்கிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தையும் கீழே இறங்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மேலே உங்களுக்கு, அதாவது மேல் வயிறில் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், அது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் சுவாசிக்கிறது ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக குழந்தையோட தலை மேலே இருக்கிறதுனால உங்களுடைய நுரையீரலுக்கு, அதாவது மார்பக பகுதிகளில் அதிகப்படியான அழுத்தம் போகும். இதனால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் தொலை நடக்க முடியாது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் தொடர்ச்சியாக பேச முடியாது, மூச்சு வாங்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. குழந்தையோட தலை திரும்பி உங்களுக்கு என்கேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். இது வரைக்கும், அதாவது உங்களுடைய அந்த வயிற்றுப்பகுதி கீழ் இறக்கம் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் ப்ரெக்னன்சியில் இருக்கும். ஆனால் 1 மணி நேரத்துக்கோ 3/4 மணி நேரத்துக்கோ ஒரு டைம் போன நீங்கள் நைட்டு ஒரு 4 டைம் எந்திரிக்கிறீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக 6-7 டைம் எந்திரிக்க மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அதிகமாகிடும். ஏன்னா அடிவேறு கீழே இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிளாடு கீழே தான் இருக்குது. நம்மளுக்கு யூரினை அது ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் யூரின் கூட அதில் தங்க விடாது. கொஞ்சம் உங்களுக்கு வயிறு ஃபுல்லானா கூட உடனே யூரின் வர மாதிரியான ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஃபீல் கிடையாது, யூரின் கண்டிப்பாக வரும். இது எல்லாரோட ப்ரெக்னன்சிலும் ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். இது நார்மலாக கர்ப்ப அறிகுறி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுலேயுமே இதோட கவுண்ட் அதிகமானுச்சு அப்படின்னா அது ஹெட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, குழந்தையோட தலை வந்து இடுப்பெலும்பில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு தொட பகுதியில் ஒரு அழுத்தம் இருக்கும்.
உங்களுடைய இடுப்பு, பெண்ணுறுப்பு, தொடை இது எல்லாமே பயங்கரமாக வலிக்கும். இதை வந்து நிறைய பேர் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னடா பண்ணுறதுன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ப்ரெக்னன்சியில் நார்மல் தாம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது உண்மையிலேயே நார்மல் தான். இது எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். 9th மந்த்னா வந்துட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து கால் வலி வரும், அதே மாதிரி இடுப்பு பகுதி வலி இருக்கும், அடிவயிற்று வலி இருக்கும், இடுப்பு வலிக்கும், பெண்ணுறுப்பும் சேர்ந்து வலிக்கும். இது எல்லாம் இயற்கையாக இருக்கிறது தான். ஒரு அழுத்தம் வந்து உங்களோட அடிவயிற்று பகுதிக்கு போகுது, டைரெக்டாக கர்ப்பவாய் வழியாக உங்கள் குழந்தை வெளியில் வர்றதுக்காக கர்ப்பவாயை நோக்கி ஒரு அழுத்தம் போகிறதுனால இந்த மாதிரி வலிகள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே கனத்தமான உணர்வு தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5வது பெல்விக் பெயின் அப்படிங்கிறது, இல்லைன்னா கீழ் வயிற்று வலி அப்படின்னு சொல்லலாம். அடிவயிற்று வலி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, உங்கள் பெண்ணுறுப்புக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் லேசான வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இழுத்து பிடிச்சிற மாதிரியான வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஹெவியான வராது, லேசான வலி அப்படிங்கிறது வரும். அப்படி வந்தது அப்படின்னா ஹெட் எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடக்கக்கூடிய ஸ்டைலில் நிறைய மாற்றம் ஏற்படும். நடக்கக்கூடிய விதத்துலேயுமா மாற்றம் ஏற்படும்னு நீங்கள் கேட்கலாம். கட்டாயம் ஏற்படுங்க. உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு அப்போ அந்த டைமில் உங்கள் குழந்தையோட தலை வந்து ஹெட் எங்கேஜ் ஆகிடுச்சு, பெல்விக்கில் போய் உட்காந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நடை, அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே நிறைய மாற்றம் ஏற்படும். குழந்தையோட தலை திரும்பி அங்கே உட்காந்துட்டாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் அதிகமாக நடக்க முடியாது. ஏன்னா அடிவயிற்றில் ஒரு கனம் இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாகிடும். முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தவங்க இப்போ வாத்து மாதிரி மெதுவாக ஸ்லோவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் குழந்தை தலை ஹெட் வந்து எங்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. 7வது டாக்டர் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றத பண்ணுவாங்க. எப்போவுமே 9th மந்தில் கர்ப்பவாய் எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குது, என்ன விதத்தில் இருக்குது அப்படின்றத டாக்டர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை அவங்க பெண்ணுறுப்பில் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இதை வந்து 100% உறுதி பண்ணிவிடுவாங்க. குழந்தை தலை வந்து கீழே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத அவங்க கை வச்சு விரல் வச்சு செக் பண்ணுறப்பே குழந்தை தலை உள்ள அங்கே கர்ப்ப வாய்க்கிட்ட வந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரவுண்டாக குழந்தையோட தலை ஷேப் அப்படிங்கிறதே தெரியும். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, குழந்தை தலை வந்து எங்கேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் இன்னும் 1 or 2 வீக்கில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும், இல்லை இன்னும் ஒரு 2 days இல்லை 3 days இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் குழந்தை தலை எங்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு இப்போ குழந்தையோட தலை வந்து எங்கேஜ் ஆகிடுச்சு, எப்போ எனக்கு பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தால் 8வது மாதத்தோடைய கடைசிலையோ இல்லை 9வது மாதத்தோடைய முதலுக்கோ உங்களுக்கு குழந்தையோட தலை ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரசவம் நடக்கிறதுக்கு 2லேருந்து 4 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தையோட தலை ஃபிக்ஸ் ஆகிடும், ஹெட் எங்கேஜ் ஆகிடும். இதுவே ஏற்கனவே எனக்கு ஒரு பேபி இருக்காங்க, இப்போ 2nd பேபி இல்லை 3rd பேபி 4th பேபி அப்படின்னா உங்களுக்கு ஹெட் எங்கேஜ் ஆகிறது உங்களுக்கு பிரசவம் நடக்கக்கூடிய அந்த நாளில் கூட குழந்தையோட தலை வந்து அந்த பெல்விக்கில் உட்காரலாம். குழந்தை தலை திரும்பி இருக்கும், ஆனால் பெல்விக்கில் உட்காந்து தான் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த பெல்விக்கில் உட்காருறது கரெக்டாக உங்களுக்கு அந்த டெலிவரி நடக்கக்கூடிய அந்த நாளில் கூட உட்காரலாம். ஏன்னா 2nd ப்ரெக்னன்சிக்கு வேறு மாதிரி மாறுபடும். அதனால் ஒவ்வொருத்தவங்க பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரெக்னன்சியில் திடீர்னு உங்களுக்கு பனிக்கூட லீக்கேஜ் இருக்குது, இல்லைன்னா தொடர்ச்சியாக அடிவயிற்று வலி பேக் பெயின் இருக்குது, லைட்டாக ப்ளீடிங் ஆகுது, குழந்தையோட அசைவு குறையுது, இல்லைன்னா ஹெவி ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட டாக்டரை பாருங்கள். எதுக்குமே வீட்டில் அசால்ட்டாக இருக்காதீங்க. குறிப்பாக 8-9 மாதத்தில் இந்த எந்த அறிகுறிகள் வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, ஹெட் எங்கேஜ் அப்படிங்கிறது பிரசவம் நெருங்கிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. பிரசவம் ஆக போகுது உடனே ஆகிடும் அப்படின்னா இல்லை. ஒவ்வொருத்தவங்க பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு குழந்தையோட தலை திரும்பலை, நம்மளுக்கு இன்னும் எங்கேஜ் ஆகலை, அப்போ நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாரோட பாடியும் வேறு வேறு மாதிரி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்பவும் போல் டக் வாக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை யோகாஸ் பண்ணுங்கள். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன யோகாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். இது இந்த ஹெட் எங்கேஜ் ஆகிறது அப்படிங்கிறது பிரசவம் நெருங்கிருச்சுன்றதை உணர்த்தக்கூடியது. பிரசவம் உடனே நடக்க போகுது அப்படின்றத உணர்த்தாது. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எங்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா டெலிவரி பேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நாட்களே ஒரு வாரங்களே 2 வாரங்களே குழந்தை பிறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி
பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு கீழேயே நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. டெலிவரி பெயின்ன்ற டைட்டில தயவு செஞ்சு டெலிவரிக்காக காத்துட்ருக்க நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு கீழே சில டெலிவரிக்கான சில திங்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பம் எளிமையான முறையில் இயற்கையான பிரசவம் நடக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி.